ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றங்கள் நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்துருக்கு, இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளும் ஒன்று தான். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தால் தான் அவங்க மூலியமாக நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம நல்ல காரியங்கள் செய்யும்போது நமக்கு தடைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய ஆசைகள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எட்டி செல்ல முடியும். ஸோ அதனால் அவர்களுடைய அருளாசையும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை மறக்காமல் இந்த அமாவாசை தினங்களில் செய்து கொள்ளணும். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் இந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கடகராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு மன பாதுகாப்பு மற்றும் குடும்ப அமைதிக்கான உங்களுடைய அடிப்படையான தேவைகள் இந்த காலகட்டத்தில் கடுமையான சோதனையை எதிர்கொள்ள போகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் பல வகையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பண விஷயங்களில் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏறத்தாழ்வாக தான் இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவுகள் இருக்கும், ஒரு சில நேரம் வரவுகள் இருக்காது. அதேபோல் உங்களுக்கு கடுமையான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இருக்கும் பொழுது அந்த பண பிரச்சனைகளானது தட்டுப்பாடுகள் இருக்க செய்யும். ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தோடு இருந்து சேமித்து பழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்ளுங்கள். சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் போது பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே பார்த்திங்கன்னா கடனில் தள்ளாமல் கடன் வாங்க விடாமல் அந்த ஒரு சேமிப்பில் இருந்து உங்களுடைய சுய தேவைகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடித்து வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுமே கூட. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும்போது அதற்கான செலவுகள் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் பார்த்திங்கன்னா தயாராக இருந்துக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவசரமாக முடிவு எடுத்துருவீங்க, ஆனால் அது தவறுதலாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் உங்களுடைய வீடுகளில் உள்ள பெரியவர்களிடம் முன்ன சொல்லி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முடிவுகளை எடுங்க, அதுதான் சரியானதாக இருக்கும். திருமண வயதில் உள்ள பெண்கள் அல்லது பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகளை மேற்கொள்வது இப்பொழுது சாதகமாகவே பார்த்திங்கன்னா முடியக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய செய்திகளானது கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல வீசாவானது கிடைக்கும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா இப்பொழுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கோபங்கள் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான நேரங்கள் கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுடைய முன் கோபங்களை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது சிறந்தது. ஸோ இந்த நேரங்களில் உங்களோட வாக்குவாதத்தால் பார்த்திங்கன்னா சில பிரிவுகளை கூட சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய
முயற்சிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே அடித்தளத்தை போட்டு பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை ஆதரவு கேட்பது இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. பழைய வாகனத்தையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாற்றிடுவீங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோக அமைப்புகளானது உண்டு. அதனால் புதிய வாகனத்தை அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த வாகனத்தை மாற்றக்கூடிய யோகங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த டப்பா வண்டியை போட்டுருணும், இல்லை விற்றுறணும், வேறு வண்டியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா அதை சரியாக செய்து கொள்ளக்கூடிய நேரம்னு சொல்ல முடியாது, செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஏமாந்து போகக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பில் இருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு பொருளையும் மாற்றவோ இல்லை விற்கவோ இல்லை வாங்கவோ வேண்டாம். இருக்கக்கூடியதே பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து வருவது தான் சிறந்தது. தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. நண்பர்களால் ஆதாயங்களானது உண்டாகும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் இருப்பீர்கள். சக ஊழியர்களிடையே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கையானது நிறைவேறும். அதே போல் பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகளானது உண்டுங்க. உங்களுடைய வியாபாரத்தினுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியை இப்பொழுது நீங்கள் காணலாம். விற்பனைகளும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகள் நன்றாக இருக்குங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. புகுந்த வீட்டாரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகள் பெரிதும் பாராட்ட பெறும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளானது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சலுகைகளுமே இப்பொழுது கிடைக்கும். மேலுமே கலைத்துறையினர்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். அரசியல் துறையினர்களுக்கு நல்ல பெயரானது பார்த்திங்கன்னா வாங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மூலதனத்திற்கு தேவையான பணமானது இப்பொழுது குவியும். எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வது சிறந்தது. மேலுமே பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த கடகராசியில் உள்ள மாணவர்களுக்கு மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற பெரிய முயற்சிகளை நீங்கள் செய்து வருவீங்க. தேவையான உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது குறையக்கூடுங்க. புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பீர்கள். வாகனங்கள் மூலமாகவே ஆதாயங்கள் ஏற்படும். பிள்ளைகளும் சந்தோஷமாக காணப்படுவார்கள். குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்துரையாடும் போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மையை கொடுக்கும். மேலுமே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளானது ஏற்படுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவே வீடு வாகனங்களை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளானது அகலக்கூடும். தொழில் வியாபாரங்களானது விருத்தி அடையுங்க. தடைப்பட்ட நிதி உதவிகளானது கிடைக்கக்கூடும். ஏற்கனவே வரவேண்டிய வராமல் நின்ற நிறைய ஆர்டர்களுமே இப்பொழுது சேரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது சரியான நேர கட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்கள் குவிந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய வேலை பளு வீண் அலைச்சல்களுமே பார்த்திங்கன்னா இப்பொழுது குறையக்கூடிய காலகட்டங்கள் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். கவனங்கள் தேவை. உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே நீங்கள் உட்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிதே நடந்தேறும்.
வீடு, நிலம் மற்றும் வாகனங்களையும் வாங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்கும். ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகளானது சாதகமாகவே பார்த்தீங்கன்னா அமையக்கூடுங்க. சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.